அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் ஹிந்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அரிமா நியூஸின் சார்பாக இன்று ஒரு கண்டன குரல் என்று சொல்லலாம், அதை பற்றி பேசுவதற்காக இருக்கின்றோம். என்ன விஷயம் என்றால், நமது ஹிந்து சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்களையும் நமது ஹிந்து கடவுள்களையும் தொடர்ச்சியாக அவமதித்து பேசுகின்ற ஒரு பிற்போக்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பழக்கத்தினை தொடர்ந்து இந்த ஆன்மீக எதிர்ப்பாளர்கள் என்ற போர்வையிலே, நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் என்ற போர்வையிலையும் தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இவர்கள் தொடர்ந்து பேசுவது அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து சுதந்திரம் உண்டு, அதில் நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் என்னை போன்ற சாதாரண ஒரு ஹிந்து, நான் எனது ஹிந்துவை, நான் எனது கடவுளை நான் காலங்காலமாக வழிபாட்டு வருகின்ற எனது தெய்வத்தை எனது முன்னாலே இருந்து தரக்குறைவாக பேசுவதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. எனது அவதார புருஷனாக இருக்கக்கூடிய, பொதுவாக நாங்கள் காலங்காலமாக வழிபாட்டு செய்து வருகின்ற என் காவிய நாயகனான ராமபிரானையும், ஆண்டாள் நாச்சியார் கோதை தமிழ் 25 பாசுரங்களை கொடுத்து தமிழ் மக்களை, உலக ஆன்மீகவாதிகளையும் சாதாரண குடிமக்களையும் ஆன்மீகத்திற்கு கொண்டு சென்றவர்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். ஆண்டாளை கொச்சையாக பேசினால் பொறுத்து கொண்டார்கள். பிறகு பல தெய்வங்களையும் இழிவாக பேசிக்கொண்டு வந்தான். திருவள்ளுவரை பேசினான். இப்போது ராமரை பேசுகிறான். ராமர் ஒரு பைத்தியம் பிடித்தவன். மனைவி பிரிந்த காரணத்தினால அவர் ஒரு தவறை சுக்ரீவனை வாலியை கொன்றால், அதனால் நான் ஏதோ செக்ஷன்லாம் சொல்கிறேன். அந்த செக்ஷன்லாம் எங்களுக்கு யார் கேட்டா? இவனை செக்ஷன் என்னைக்கு வந்தது? ஒரு காவிய நாயகனை, இந்த உலகம் முழுக்க வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை பைத்தியக்காரன் என்று கொச்சையாக சொல்கிறான். இப்போ இவனுக்கு யார் அவ்வளோ தைரியம் கொடுத்தது? இவன் ஒரு நாத்திகவாதின்னு வச்சுக்கோ. நாத்திகவாதினா உன்னால் எல்லா தெய்வங்களையும் எல்லா மதத்து கடவுளையும் உன்னால் சொல்லிட்டு உன்னால் உயிர் வாழ முடியுமா? இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் நீ பேசுகிறதெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கின்னு இருக்க முடியும்? உனக்கு என்ன, யார் கொடுத்த தைரியம்? யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ இப்படிலாம் பேசுகிற? என்ன விஷயம்? உனக்கு என்ன வேணும்? உனக்கு தான் உனக்கு சாமி நம்பிக்கையே இல்லைடா. நீ ஏன் எங்ககிட்ட வர? உன்னை யார் கூப்பிட்டா? முதல்ல என் தெய்வத்தை குறை சொல்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். செருப்பு கட்டி தலைமையில் அடிச்சிடுவோம் நாங்கள். இனிமேல் உனக்கு செருப்பு மாலை தான் எங்கே வந்தாலும். இப்போது இவ்வளோ தூரம் நான் பேசின்னு வந்ததெல்லாம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, வைரமுத்துன்ற ஒரு பாடலாசிரியர். அவன் சினிமாவுக்கு காசு பணம் கொஞ்சம் சேர்த்த உடனே தான் பெரிய அறிவாளினும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இந்தியா முழுக்க இருக்கிறவங்க பூரா முட்டாளனும், நம்ம சனாதன தர்மத்தை குறைச்சி பேசுறது, ஹிந்து மக்களுடைய நம்மளுடைய பண்பாட்டை, நமது கலாச்சாரத்தை இழிவாக பேசுறது, இதெல்லாம் யார் செய்கிறான்? இந்த வைரமுத்துன்ற ஒரு பாடலாசிரியர். நீ தான் நாத்திகவாதி, உனக்கு எந்த பற்றும் இல்லை. உன்னை யார் ஏன் என் தெய்வத்தை நீ குறை சொல்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தான்? ஒரு சாதாரண ஒரு சின்ன பொண்ணு தப்பி தவறி அது பாடகியாகி சினிமாவில் காலு ஊன்னி வாழ்க்கையை சிறத்தன்மையோட ஒரு கௌரவத்தோடு வாழ வேண்டிய ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவன் நீ. உனக்கு என்னடா உரிமை இருக்கு? வைரமுத்து இத்தனை பேச்சையும் யாருக்கு போனா இந்த வைரமுத்து தான். நீ இலக்கண உரையோட இலக்கண நடையோட பேசிட்டுனா நீ பெரிய அறிவாளியா? அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இனி ஒரு காலம் என் தெய்வங்களை பற்றியோ எங்களுடைய வழிபாட்டு முறைகளை பற்றியோ நீ தவறாக பேசினா உனக்கு செருப்படி விழும் கண்டிப்பாக. மேலும் நான் மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னா, பல மதத்தை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் நாத்திக போர்விலே இருந்து கொண்டு கடவுளை இழிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்நிய சக்திகள் மாற்று மதத்தினரிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டு எங்கள் வழிபாட்டு முறையும் எங்கள் வழிபாட்டு தெய்வங்களையும் தொடர்ந்து அவதூறு செய்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. வைரமுத்துக்கே நாங்கள் எங்கள் புதுவை மாநிலத்திலே அவன் பேரில் ஒரு கேஸு பதியறதுக்காக நாங்கள்லாம் தயாராகின்னு இருக்கோம். அதுக்கான வேலைகள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம்.
இது மாதிரி இனிமே பொறுக்க முடியாது. பொறுமையாக இருப்பவர்கள் இந்துக்கள், பொறுமையாக இருப்பவர்கள் இந்துக்கள் எத்தனை காலம் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது. ஆகையினாலே இனி எவன் ஒருவன் எங்கள் இந்து மதத்தையும் எங்கள் கலாச்சாரத்தையும் எங்கள் பண்பாட்டையும் இழிவாக பேசுகிறானோ அவன் யாரையும் இனிமே நாங்கள் சும்மா விடுவதாக இல்லை. இந்துக்களாக ஒரு ஹிந்துவாக எனது மனது வேதனை அடைகிறது. என் காவிய நாயகனை ராமனையும் ஆண்டாளையும் தொடர்ந்து விமர்சித்து குறைவாக பேசிக்கொண்டு வருவதை எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாது. ஆகையினால் இனி வரும் காலங்கள் எந்த ஒரு நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எங்களை பற்றி பேசணுன்னாலே உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி உங்களை அத்தனை பேர் இந்த வைரமுத்துக்கு நாங்கள் கொடுக்க போன்ற சாட்டை அடி இன்னும் பச்சையாக சொல்கிறேன். நீங்கள் என்ன ஒரு ஓப்பன்னா இது இந்த ஒரு மீடியாவில் இது மாதிரி பேசலாமான்னு நினைக்காதீங்க. நான் இதை விட இன்னும் வல்கரா பேசணும்னு நினைக்கிறேன். செருப்பால் அவனை அடிக்கணும். அதை அடித்தாதான் அவன் திருந்துவான். அவன் திருந்தலான்னு இல்லை, அவனை பார்த்து மற்றவன் திருந்துவான். இதுதான் என்னுடைய வேண்டுகோளாகவும் என்னுடைய வேதனையை நான் வெளிப்படுத்துகிறேன் ஒரு ஹிந்துவாக. நன்றி, வணக்கம்.